இந்தியாவில் வந்து சோலாப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கேருந்து நீங்கள் வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது, இன்னொரு பக்கம் சற்று ஒரு பயம் இருந்தது. ஏன்னா லாங்குவேஜ் வந்து சுத்தமாக தெரியாது. இன்ஃபேக்ட் ஹார்ட்கோர் அந்த மகாராஷ்டிரா சைடு போக போக ஹிந்தியை விட மராட்டி பேசுகிறவங்க தான் நிறையா. ஸோ மாத்ருபாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ஆர்கனைசர் வந்து சொன்னார், இல்லை அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் இங்கே வாருங்கள், வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ் எப்படி என்ன அப்படின்னார். சரி ஓகேன்னப்போ அவர் அன்னமாச்சாரியா சாங்ஸ் வந்து நிறையா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, மகாராஷ்டிர பிரதேசத்தில் அன்னமாச்சாரியார் பாட்டு எல்லாம் வந்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. போனோம். நாங்கள் அங்கே போன பொழுது இந்த கான்சர்ட் யார் ஸ்பான்சரோ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஜென்மாந்திரத்தில் நான் அதை மறக்க மாட்டேன். எங்களுக்கு கோவில்லேருந்து வந்து வெவ்வேறு விதமாக இதை செய்யலாமே அதை செய்யலாமே, எதுக்கு இவ்வளோ செலவழித்து ஒரு நாம சங்கீர்த்தனத்தை வந்து நீங்கள் மெட்ராஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரணுமா, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கவச்சம் பண்ணலாமே, இதெல்லாம் செய்யலாமேன்னு அவர்கிட்ட நிறைய பேர் கருத்துகள் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த கவச்சங்கள் எல்லாம் சரி, அது இறைவனுக்கு நாம் அவசியம் செய்ய வேண்டியது தான், ஆனால் அதை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் இந்த கலையினுடைய ருச்சியை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர்களுக்கு இந்த இசை, இந்த கலை, இதனுடைய மேன்மை என்னங்கிறதும் தெரியணும், அதற்காக நான் செலவழிச்சுட்டு போறேன், கவசத்தையும் பண்ணிட்டு போறேன், அதனால என்ன அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த நிமிஷமே அந்த கச்சேரியை நான் ஒத்துக்கிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்தது. ஆனால் நம்பவே மாட்டீங்க, இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் நான் பார்த்தது கிடையாது. அங்கே போனால் அப்படி ஒவ்வொரு பாட்டையும் எல்லாம் எங்களோடைய சேர்ந்து பாடி ஆடினார்களே. அதோட அன்னமாச்சாரியா பாட்டெல்லாம் லைன் பை லைன் பாடுறாங்க, லைன் பை லைன் நிகமாந்தெல்லாம் பாடும் பொழுது அப்படியே கூடவே அத்தனை, அவர்கள் எல்லாருமே மராட்டி, ஆனாலும் அன்னமாச்சாரியாருடைய பாடல்கள் எல்லாம் அப்படி பாடினாங்க. அபங்கங்கள் எல்லாம் பாடும் பொழுது இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து நான் பரதநாட்டியம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் எழுந்து நான் பாடும் பொழுது அங்கே வந்து ஒரு கப்பல் வந்து பரதநாட்டியமும் ஆடினாங்க. நீங்கள் பாடுறது வந்து எங்களுக்கு ஆடணும் போல இருக்கு, நீங்கள் பெர்மிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இதில் என்ன இருக்குது, எல்லா கலைகளும் ஒரு சேர இருக்க வேண்டியதானே அப்படின்னு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த இடத்தோட ஸ்பேஸ் பார்த்தா ஒரு 400-500 பேர் தான். ஆனால் அங்கே இருந்தது 1000 பேர் அன்னைக்கு அந்த பெருமாள் கோவிலில்.